ஏ நீலாவதி, முதல்ல வெளியே வா. யார் அவங்க? இது என்ன அநியாயமா இருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. வித்யாவுக்கு கல்யாணம் பண்ணாம சுமதிக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? என்ன? ஏ நீலாவதி, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? ஏன் அப்படி என்ன நியாயத்தை தூக்கிட்டு வந்துட்டீங்க? என்ன பிரச்சனை? என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பாக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கிட்டு லட்சுமி சடங்காயி உக்காந்துருக்கா. அத்தக்காரி நீ தானே முன்னால நின்று முறை செய்யணும். அதை விட்டுட்டு உன் பொண்ணுக்கு இங்கிட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு உக்காந்துருக்க. இங்க பாருங்க, இது என் குடும்ப பிரச்சனை. என் குடும்ப விவகாரத்துல யாரும் தலையிட தேவையில்லை. ஊருக்குள்ள 1008 பிரச்சனை கிடக்கு. முதல்ல அத போய் பாருங்க. பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதான். ஓட்டுங்க. சரி. இங்க பாருங்க, நீங்க பஞ்சாயத்தை கூட்டுங்க, இல்லனா என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அதுல என்னையெல்லாம் சேர்க்கிற வேலையை வச்சுக்காதீங்க. எவ்வளவு திமிரா பேசுறா பாரு. அந்த வாடிப்பட்டி ப்ரோக்ராம் வர 8ஆம் தேதி தானே? வர 8ஆம் தேதி தான். வெள்ளிக்கிழமை. என்ன பேச்சு பேசுற பத்தியா? வர வெள்ளிக்கிழமை தான். நம்ம ஊருக்கே கட்டுப்பட்டு நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நல்லதுக்கலாமா சொல்லிட்டேன். ஏன் ஊரே கூட்டமா கூடி இருக்கு? ஆமாப்பா. என்ன இல்லாது? ஏன் ஊரே கூடி கூட்டமா வந்திருக்கீங்க? லட்சுமி சடங்காய் இருக்கு. வித்யா முறைப்படி நடத்தி வைக்க வந்து கூப்பிட்டா, அதுக்கும் போகல. சரி, அதுதான் உங்க குடும்ப விஷயம், பரவாயில்லன்னு விட்டா மூத்த ஒருத்தி வித்யா இருக்கா. அவ இருக்கிறப்போ சுமதிய பொண்ணு பாக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர வச்சிருக்கா இந்த நீலாவதி. இது எந்த ஒரு நியாயம்? அதுக்குதான் நாங்கெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தோம். நீங்களே சொல்லுங்க. நான் வீட்டுல இல்லண்டா போதுமே, உன் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருவல்ல. இதெல்லாம் இதெல்லாம் என்ன சென்மா இவ? ஏன் இல்ல தினத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டே இருப்பியா? இந்த ஊர்ல எல்லா குடும்பமும் இருக்குல்ல, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. உனக்கு மட்டும் என்ன இப்படி ஊரே கூடி வந்து உன் முன்னாடி நின்னு கேள்வி கேக்குதே? இப்ப கூட உனக்கு புத்தி வரல? என் பொண்ணுக்கு எப்ப மாப்பிள்ளை பார்க்கணும், எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும்னு இவங்க யாரு சொல்றதுக்கு? ஊரே கூடி வாழும்போது ஊரோட ஒத்து வாழணும் உனக்கு தெரியாதா? எப்போ பாரு நான் நான் நான். ஏன் நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன பெரிய மகாராணியா? ஒழுங்கா விசாரிக்காம வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கு. என்ன இப்படி இது ஏதோ வில்லங்க பிடிச்ச குடும்பம் மாதிரி தெரியுது. ஆரம்பத்திலே இவ்வளவு தடங்கள் வருது. ஏங்க நீங்க வேற. இது சரிப்பட்டு வராது. கிளம்புங்க கிளம்புங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவங்க எல்லாம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உள்ள வாங்க, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். உள்ள வாங்க. ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்லமா, ஊரே திரண்டு வந்திருக்கு. இப்படி இருந்தா எப்படிமா உன்னை நம்பி வர்றது? இதெல்லாம் சரி வராது. நாங்க கிளம்புறோம், வாங்க வாங்க போலாம். ஐயோ இல்லம்மா, சொன்ன கேளுங்க. அம்மா சொன்ன கேளுங்க. ஏய் வா. ஐயோ நில்லுங்க, போகாதீங்க. ஐயோ அவங்க ஏதோ சும்மா பேசுறாங்க. சொன்ன கேளுங்க, போகாதீங்க. இப்ப திருப்தியா? உன் பொண்ணு தானே சுமதி, அந்த நினைப்பு கொஞ்சமாச்சும் உன் மனசுல இருக்கா? நீயும் மாப்பிளைய பார்க்க மாட்டேன், நான் கூட்டிட்டு வந்தவனையும் கெடுத்து திருப்பி அனுப்பிட்டியா? அந்த பேச்செல்லாம் விடு. லட்சுமி சடங்கா இருக்குல்ல, அந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட மறைச்ச? அதுக்காக நம்ம வீட்லயே இல்லையே, வீட்டை விட்டு துரத்தியாச்சு. அதனாலதான் சடங்கானதை உங்ககிட்ட சொல்லல. என்ன பேச்சு பேசுற நீ? வீட்டை விட்டு துரத்திட்டா உறவு விட்டு போயிருமா? இது பாரு, நான் தான் வித்யாக்கு லட்சுமிக்கு தாய் மாமன். எல்லா சடங்கையும் நான் தான் எடுத்து பண்ணனு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுப்பா. சரி, முதல்ல கிளம்பு. முறைப்படி நாம தான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். அதான் முடியாம போயிருச்சு. ஆனா பாவம் அந்த புள்ள வித்யா எல்லா வேலையும் எடுத்து போட்டுக்கிட்டு அதுவே எல்லா ஏற்பாடையும் பண்ணுது. இது பாரு, நம்ம குடும்பத்தோட போய் ஒரு 8 தலையை காட்டிட்டு எல்லா சடங்கையும் பண்ணிட்டு வந்துருவோம். சரிப்பா, அதான் அவங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டாங்க. வாங்க போலாம். என்ன இந்த ஆளோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு இந்த ஆளுகிட்ட நம்ம ஜம்பம் பழிக்காது போல இருக்கு. இந்த ஆளை விட்டு தான் பிடிக்கணும். பிடிக்கிறேன். ஏய், கிளம்புன்னு சொன்ன. நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. நான் தான் அவளை திட்டி வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டேனே. நான் எப்படி வந்து இப்ப அங்க நிக்கிறது? உன்னைய மாதிரி சின்ன புத்தி வித்யாவுக்கு கிடையாது.
அது இப்பவும் அத்தையும் மாமாவும் வருவாங்களான்னு வாசல்லயே காத்து கிடக்கு. சரி, நீங்க இம்பிட்டு சொன்னதுனால நான் பாறேன். ஆனா ஒண்ணு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க. ஊர்க்காரங்களும் கண்டபடி பேசிட்டு போயிட்டாங்க. இனிமே இந்த மாதிரி அவமானத்தெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? வித்யா தனியா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி அவமானம்லாம் என்ன வந்து சேருது. நான் அவ சடங்குக்கு வரேன். ஆனா சடங்கு முடிஞ்சதும் அவ திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துடணும். அது என்ன நீ சொல்றது? நான் முடிவே பண்ணிட்டேன். முதல்ல அவளை எப்பாடு பட்டாவது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஐயா சஞ்சய், மாலை எடுத்து போடியா. சரிங்க தாத்தா. நல்லா இருந்தா. நல்லா இருக்கணும் தாய். நேரம் ஆயிடுச்சு, இன்னும் யாரையுமே வர காணுமே. வாங்கக்கா, உள்ள போங்க. சரிம்மா. வித்யா, எவ்வளவு நேரம் நீ வாசலையே பார்த்துட்டு இருந்தாலும் உன் அத்தை வர போறதில்ல. அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு வந்தவங்களை கவனி. டைம் வேஸ்ட் பண்ணாத. வா வா வித்யா. வா வித்யா. வாங்க மாமா. வாங்க அத்தை. சுமதி வா. வா கண்ணா. வித்யா கண்ணு, என்ன மன்னிச்சிடுறா. ஆளா சடங்குக்கு வந்திருக்கணும். ஆனா ஊர் சலங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நானே வரேன். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க மாமா. நீங்க வந்ததே எனக்கு போதும். இந்த சபையும் என் மனசும் நிறைஞ்சு போச்சு. வித்யா, முறைப்படி பார்த்தா லக்ஷ்மிக்கு முதல் வேலை நான் தான் எடுத்து வச்சிருக்கணும். சில தீய சக்தியோட வேலையால செய்ய முடியாம போச்சு. கோச்சிக்காத வித்யா. அதெல்லாம் பரவாயில்ல, நீ வந்ததே போதும். வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க பாரு. உள்ள வாங்க. 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 ஐயா, செல்வமும் நீலாவதியும் வராங்க. வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. பாபி, இது என்னமோ டிராமா மாதிரி இருக்கேடா. இவங்க முகத்துல இருக்கிற சிரிப்புல உண்மையே இல்லையே. எனக்கு அப்படித்தானே தெரியுது. ஏயா, தாய் மாமன் வர்ற நேரம் ஐயா அது. 1000 உறவுகள் இருந்தாலும் தாய்க்கு அடுத்தது தாய் மாமன் உறவு தாயா பெருசு. நாங்க இத்தனை பேர் இருந்தோம், நீ வரலன்னு உன் மருமக எப்படி துடிச்சது தெரியுமா? சரி சரி, இப்ப அது வந்தியில, அது வரைக்கும் சந்தோஷம்.
மாமா ஆ? லக்ஷ்மி சரிம்மா. அங்க போய் நில்லுங்க தம்பி. லட்சுமி கண்ணு, நல்லா இருக்கணும். ம்? டேய் சந்தனத்தை நல்லா தொட்டதான் என்னவா ஏதோ நெருப்பு தொடுற மாதிரி தொடுறாங்க. அவங்களுக்கு அது நெருப்பாதாண்டா தெரியும். ஆமாண்டா ஆமா. லட்சுமி, லக்ஷ்மி வா. ஏட்ரா ஆசீர்வாதம் வாங்க. எந்திரி எந்திரி எந்திரி. நீ சீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும் தாயி. ஆத்தா கொஞ்சம் இரு. தாத்தா என்ன பண்றீங்க? இது என் பேத்திக்கு நான் செய்யறது. இதெல்லாம் நீங்க தடுக்க கூடாது. தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவ கழுத்துல இத்த தண்ணி சங்கிலி. பக்கத்துல ஏதோ கருகிற வாசனை அடிக்குதே. இவன் வேற ஒருத்தன். வா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. செல்வம், ஐயா, நீ உன் பொஞ்சாதி சேர்ந்து பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும். நல்லா இருக்குமா. இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். ம்? நல்லா இருக்கு. இந்த செயின் லட்சுமி கழுத்துக்கு அம்பிட்டு அழகு. மாமா கொஞ்சம் தள்ளிப்பையா, ஒரு நிமிஷம் கை கொடு. சும்மா கொடு சொல்ற. கொடு. ஏய் ஏய் என்ன பண்ற? கை கட்ட. ஓகேவா? என் பேரு தான் கண்ணு, ஆனா குணத்துல கர்ண. செல்வம், நீ வராம இருந்திருந்தா காலத்துக்கும் வித்யா மனசுல இது ஒரு வடுவாவே பதிஞ்சு போயிருக்கும். அது ஆனா நீ வந்து அது மனசுல இருந்த குறைய தீர்த்து வச்சுட்ட ஐயா. விஷயம் முதலியே தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்திருப்பேன் ஐயா. எனக்கு இதை விட என்ன பெரிய வேலை இருந்துற போகுது. மாமா அத்தை வாங்க எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம். கண்டிப்பாமா. அப்படியே ரைட் சைடுல தள்ளி நிலுங்கண்ணா. பிரியாணியில எங்கப்பா லெக் பீஸ காணா? யோ அது சிக்கன் பிரியாணி இல்லையா, மட்டன் பிரியாணி. ஓ அப்படியா? நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட தம்பி, கிடைச்சது. அவங்கதான் சடங்கான பொண்ணோட அத்தை, அது அவங்க அத்தாச்சி. நல்லா பார்த்து கவனிப்பா. ஏப்பா இது வரைக்கும் இந்த ஊர்ல நடந்த எல்லா விசேஷத்தையும் அடிச்சு காலி பண்ணிடுச்சு வித்யா வீட்டு விருந்து. வாங்க வாங்கன்னு வாய் நிறைய வரவேற்கிறதும், வயிற்றுக்கு நிறைய சோறும் மனசே குளிர்ந்து போச்சுப்பா.
ஒத்த பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஒரு சின்ன சடங்க எம்புட்டு பெருசா செஞ்சுட்டா வித்யா. கேட்டியா வித்யா? எப்பேற்பட்ட சமையல்காரனை கொண்டு வந்து சமைச்சாலும் அந்த விசேஷத்தை நடத்துறவங்க மனசு சரியில்லைன்னா அந்த சாப்பாடு வாய்க்கு ருசிக்கவே ருசிக்காது. உன் எண்ணம் தான் வித்யா. இத்தனை பேர் வாயிலையும் இந்த வார்த்தை வருதுன்னா அது உன் நல்ல மனசுக்காக தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கவிதை பிறக்குது போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வித்யா நிறைவா செஞ்சிருச்சுல்ல மாமா, இத வாங்கிக்கோங்க. என்னம்மா வித்யா இது? உனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு இதெல்லாம் தேவையாம்மா? ஒரு தாய் மாமனா நீங்க உங்க முறைய குறை இல்லாம செய்யும் போது அம்மா இடத்துல இருந்து நான் இத செய்யறது தானே மாமா முறை. வாங்கிக்கோங்க. கொடுமா. வித்யா பணத்தில் வேணா குறைஞ்சிருக்கலாம், ஆனா அதோட தரத்துக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. அத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அது பெத்தவங்க கிட்ட இருந்து வந்த ரத்த குணம். அது என்னைக்கும் மாறாது. சரி வித்யா, நேரமாச்சு, கிளம்புவோமா? எங்க அத்தை? என்னம்மா இப்படி கேக்குற? அதுக்குள்ளேயும் வளர்ந்த இடத்த மறந்துட்டியா? நம்ம வீட்டுக்கு தான். நீ இல்லாம வீடே வெறிச்சோடி கிடக்குது. முதல்ல கிளம்பு. என்னது? உங்க வீட்டுக்கு வர்றதா? எல்லாரும் என்ன விளையாடுறீங்களா? ஐயா அது நல்ல மாதிரி நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே நினைச்சேன் ஏதாவது திட்டத்தோட தான் வந்திருப்பேன்னு. இதான் உன் திட்டமா? இல்லைங்கய்யா, அது வந்து பேசாத. வயசு பொண்ணுங்கன்னு கூட பார்க்காம நட்ட நடு ராத்திரியில வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டு இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவங்கள திரும்ப கூப்பிடுற? வெக்கமா இல்ல உனக்கு? ஐயா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கய்யா. பொண்டாட்டி பேச்சுக்கு மாறு பேச்சு பேச முடியாத மனுஷன் நீ எல்லாம் என்னையா சொல்ல போற? நீ சரியா இருந்திருந்தா வித்யாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? மாமாவை எதுவும் சொல்லாதீங்க, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த பாருத்தா, நீ உன் மாமனை விட்டு கொடுக்க மாட்ட. அதுக்காக என்னால இதெல்லாம் கேட்காம இருக்க முடியாது. மறுபடியும் உன்னை கூட்டி போய் பண்ணை அடிக்க வைக்கலாம்னு பாக்குறாங்க. ஐயோ நான் சொல்றேன், நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது, இங்கே இரு. ஐயா அது என் பொண்டாட்டி பண்ணது நம்ம தப்பு தான். அது எனக்கே தெரியுது. அது தப்பு மட்டும் இல்ல, பெரிய பாவமும் கூட. ஆனா நான் அங்க இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி நடந்திருக்காதியா. நீ இல்லாதது நல்லதுங்கிறேன். அதனாலதான் அந்த ஜெயில இருந்து விடுதலை ஆகி இங்க வந்து சுதந்திரமா இருக்காப்ல. அதை கெடுத்துறாத. ஐயா தயவு செஞ்சு நீங்க அப்படி சொல்லாதீங்க ஐயா. வித்யாவும் லட்சுமியும் என் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் உங்களை சொந்த மகளா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை எல்லாமே இவளால தான். ஆனா அதுக்கு ஒரு முடிவு கட்டேயா. இனிமே இவ எப்படி என்ன மீறி வாயை திறக்கிறாங்கிறத பாத்துறேன். அப்படியே இவ ஏதாவது பண்ணாலும் இவளை வெட்டி கூறு போட்டு நான் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கேன். ஆனா என் மருமக 2 பேரையும் இப்படி ஒத்தையில தவிக்க விட்டுட்டு என்னால வீட்டுல நிம்மதியா தூங்க முடியாதுங்க. நீ என்ன பேசினாலும் எனக்கு உன் குடும்பத்து மேல நம்பிக்கை வரல.
இங்கே இதுக இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எப்ப தோணுதோ வந்து பார்த்துட்டு போக வேண்டியதானே? அது ஐயா, என்ன இருந்தாலும் நான் கூட வச்சு பாத்துக்கிற மாதிரி வருமா ஐயா? லட்சுமி வேற பெரிய மனுஷி ஆயிட்டா. அவளுக்கு நான் 4 நல்லது கெட்டது செஞ்சு பார்க்கணும் இல்லையா? யாரு நீ தானே? நல்லா செஞ்சு போடுவ. நீ செஞ்சதெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். வித்யா, ஏமா இந்த மாமா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாம்மா? ஏமா காலம் முழுக்க நான் குற்ற உணர்வோடைய வாழணும்னு நினைக்கிறியா? ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. அப்போ லட்சுமியை கூட்டிட்டு என் கூட வா. செல்வம், நீ நல்லது செய்யறதா நினைச்சு வித்யாவுக்கு கெட்டது செய்ய போற. இந்த வீட்டுல அதுக்கு கிடைக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் உன் வீட்டுல நிச்சயமா கிடைக்காது. வித்யா, தாத்தா சொல்றதுதான் சரி. யாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன பலத்தை ஆளாக்குறதே என் மாமன் தான். அவர் சொன்னா என் உசுறு கூட நான் விட்டுருவேன். அவர் கண் கலங்கி கூப்பிட்டதுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது. வித்யா, நான் சொல்றத கேளுத்தா. என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா, நான் அங்கேயே போயிடுறேன்.